Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குபூஸ் ரெசிபி. குபூஸ் வந்து வீட்லயே எவ்வளவு சாஃப்ட்டா பண்ணலாம்ங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கணும். ஈஸ்ட் எடுத்தாச்சு. நீ இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கணும். இதுல வந்து 1.5 கப் லேசான சூடான தண்ணி விடணும். ரொம்ப சூடான தண்ணி விட்டுட்டோம்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ லேசான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வர்றது வரைக்கும் அப்படியே தனியாக வச்சுடுவோம். இனி நம்ம குபூஸோட டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பவுலில் 3 கப்பு மைதா ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிப்போம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இதுக்கப்புறமா நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணணும். 2 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில்னால் நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் மிக்ஸ்சர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே அடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இதில் நான் வேறு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் சேர்த்துக்கல. அப்படி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப எவ்வளோ தூரம் நம்ம நீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் குபூஸ் சாஃப்டாக வரும். ஸோ இங்கே சாஃப்டாக வந்துருச்சு. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இனி வந்து நம்ம இதோட அவுட்டர் சர்ஃபேஸில் கொஞ்சம் ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணி வச்சுப்போம். இதை வந்து கொஞ்சம் ஒரு ஈர துணியால் மூடி வச்சுருவோம். ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் அப்படி மூடி வச்சுப்போம். அதுக்கப்புறமா அது வந்து டபுள் தி சைஸ் ஆகும். அப்புறமா இதில் இருந்து கொஞ்சம் ஈக்குவல் சைஸாக மாவை வந்து பிரித்து கட் பண்ணி பால்ஸ், குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துப்போம். இப்போது பால்ஸ் பிரித்து வச்சுட்டோம். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வச்சுப்போம். இனி நம்ம வந்து இதை ஒரு கிச்சன் கவுண்டரில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோலிங் பின்னால் சப்பாத்தி மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் சப்பாத்தி மாதிரி தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பாக்கெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த குபூஸை குக் பண்ணி எடுத்துப்போம். ஒரு சைட் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நல்லா பஃபியாக வந்ததும் அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு குக் பண்ணிப்போம். 2 சைடும் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர்றது வரைக்கும் இந்த தெரியும்ல, அப்போ குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.